வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தாயின் திருவடி போற்றி. உலகில் வாழும் அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்மையை போற்றுவோம். பெண்களை போற்றுவோம் அப்படிங்கிறத மாற்றி பெண்மையைன்னு சொல்லிட்டாங்களேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, பெண்மையை போற்றுவோம். ஓகேவா? சரி. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவது இல்லையாம் என்றான் மகாகவி பாரதி. பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப இன்று பெண்கள் அறிவாலும் ஆற்றலாலும் ஒழுக்க நெறிகளாலும் மன உறுதியாலும் பாரதி கண்ட புதுமை பெண்களாய் வலம் வருகிறோம் என்பதில் பெண்ணாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி. சங்ககாலம் முதல் தற்காலம் வரையிலும் பெண்களை போற்றாத அறிஞர்களே இல்லை. பெண்களே வீட்டின் கண்கள். தாய்மண், தாய் நாடு, தாய் மொழி, இப்படி பெண்களுக்கு மதிப்பளித்துள்ளனர். தந்தை நாடு, தந்தை மொழி, தந்தை மண் அப்படியெல்லாம் எங்கேயுமே நம்ம கேள்விப்படலை இல்லைங்களா? ஆமாம். அதுவும் நம் பாரத நாட்டில் நதிகளுக்கு பார்த்தீங்கன்னா காவிரி, கங்கா, யமுனா, கோதாவரி அப்படின்னு பெண்கள் பேரை வச்சு சிறப்பிச்சு சொல்லியிருக்காங்க இல்லையா? இதெல்லாம் நமக்கு பெருமை. கற்புக்கரசி கண்ணகியில இருந்து சீதா பிராட்டி வரைக்கும் புராணங்கள், இதிகாசங்களில் கூட பெண்களின் தைரியத்தையும் வீரத்தையும் புகழ்ந்து கூறியிருக்காங்க. இயற்கையாவே பார்த்தா ஒரு உயிரை உருவாக்கும் ஆற்றலை இயற்கை பெண் இனத்தை நம்பியே ஒப்படைத்துள்ளது இல்லையா? இது ஒன்னே போதுங்க நாம் ஆண்களை விட முக்கியமானவர்கள் அப்படிங்கிறதுக்கு. ஏன் இயற்கை இறைவனுக்கு அடுத்த நிலையில் படைக்கும் ஆற்றலை பெண்களிடம் கொடுத்தது என்றால், உடலாலும் மனதாலும் தாங்கும் வலிமையையும் திறமையையும் பெற்றவர்கள் பெண்கள் என்பதாலாம். ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த பிரசவ வலியோட உச்சத்துல நம்ம உடம்புல 206 எலும்புகள் இருக்குங்க. அந்த 206 எலும்புகளும் உடஞ்சா எப்படி ஒரு வலி வருமோ அந்த மாதிரி ஒரு வலியை அனுபவிக்கணுமா. இந்த வலி ஒரு ஆணுக்கு வந்தா அவங்கனால தாங்க முடியாதான், அந்த ஆணோட உயிரே பிரிஞ்சிடுமா. அப்ப எந்த அளவுக்கு வலிமை படைத்தவர்கள் நாம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பிரசவத்தின் போதும் ஒரு பெண் ஒரு மறுபிறவி எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வாறு நம் உயிரை கூட துச்சம் என நினைத்து மற்றொரு உயிரை தோற்றுவிக்கும் தகுதியையும் திறமையும் பெண்களுக்கு இருப்பதனால தான் இறைவன் பெண்களுக்கு கருவை தாங்கும் கற்ப பையையும் பிரசவத்தின் போது மட்டுமே சுரக்கக்கூடிய பால் சுரப்பியையும் கொடுத்து பெண்ணின் படைப்பை சிறப்பித்து உள்ளான் இல்லையா? ஆனால் இன்று இதன் மதிப்பும் பெருமையும் நாகரிகம் வளர வளர அதுவும் தேய்ந்து வருகிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. இயற்கையை உற்று நோக்கினால் இரவு பகல், இன்பம் துன்பம், இருள் ஒளி, வெப்பம் குளிர், ஆண் பெண், நல்லது கெட்டது, பாசிட்டிவ் நெகட்டிவ், இப்படி 2 தன்மைகளும் சேர்ந்து இயங்குகிற போதுதான் ஒரு பூரணத்துவம் முழுமையடைகிறது. இப்பொழுது வெறும் பகல் மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி நம்ம ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவோம்? பகல் இரவு சேர்ந்தாதான் ஒரு நாள். பகல் மட்டும் இருந்ததுன்னா அது ஒரு நாள் அப்படின்னு ஒரு முழுமையடைந்த ஒரு நாளாக நம்ம சொல்லுவோமா? ஏற்றுக்குவோமா? மாட்டோம். அதுபோல ஆண் பெண் அப்படிங்கிற இரு பாலினத்தை இயற்கை படைத்துள்ளது. அதுக்கு ஒரு சில சிறப்புகளையும் வச்சிருக்குது. ஆண் பெண் அப்படிங்கிறவங்க உருவத்தில் வேறுபட்டிருந்தாலும் ஆணுக்குள் பெண் தன்மையும் பெண்ணுக்குள் ஆண் தன்மையும் வச்சுதான் இருக்காங்க இல்லையா? ஆண்கள் அப்படிங்கிறவங்க அறிவு சார்ந்தவர்கள், பெண்கள் அப்படிங்கிறவங்க
அன்பு சார்ந்தவர்கள், அதாவது உணர்வு பூர்வமானவர்கள். நம்ம பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம், ஆண் அப்படின்னா அறிவு அப்பா கிட்ட வாங்கிக்கலாம், அன்புனா அம்மா, அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஆண்களுக்கு ஒரு தன்மையும் பெண்களுக்கு ஒரு தன்மையும் இயற்கையின் படைப்பில் கொடுக்கப்பட்டது. அது ஒரு கொடை. இன்னைக்கு ஆண்கள் வீட்டு வேலைகள் செய்யறது, குழந்தைகளை பராமரிக்கிறது அப்படின்னு அன்பு சார்ந்தவர்களாக, அதாவது உணர்வு சார்ந்தவர்களாக மாறி வருகிறார்கள். பெண்கள் அறிவு சார்ந்த விஷயங்களில் கோலோச்சி வருகிறார்கள் என்பதும் உண்மையே. இதில் ரெண்டுலையுமே தவறு எதுவும் இல்லை, இல்லைங்களா? ஆனால் ஆண்களுக்கு நிகரானவர்கள் என்று பெண்கள் ஆண்கள் செய்யும் அனைத்து வேலைகளையும் செய்ய முற்படும் பொழுது நம் பெண்களுக்கே உண்டான ஒரு சில சிறப்புகளை நாம் இழக்க நேரிடுமோ என்று தோன்றுகிறது. உதாரணமாக, மாதம் ஒரு முறை நம்ம பீரியட்ஸ் ஆகிறோம். இந்த நேரத்தில் நாம் உடலாலும் மனதாலும் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு விளக்கு, மாத விளக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு 2 நாள் 5 நாள் அந்த மாதிரி கூட குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட மிங்கிள் ஆகாமல் தனியாக இருந்து அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்னங்கன்னா, அந்த டைமில் அவங்களுக்கு உடம்பு ரொம்ப சூடாக இருக்குமா. அந்த சூடு தான் அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்ற மிகவும் அந்த தேவையான ஒரு சக்தி. அதுக்கு மாறா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வேலை செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் நாம் செய்கிற வேலையினால அந்த கர்ப்பப்பையில் கழிவுகள் தேங்குது. இதனால் நிறைய பிரச்சனைகள் இப்போ நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். நீர்க்கட்டி, சினை முட்டை வளர்ச்சி இல்லை, கர்ப்பப்பை வீக்கம், குழந்தையின்மை, மலட்டுத்தன்மை, இது போன்ற பிரச்சனையெல்லாம் ஏற்படுது. இது அறிவியல் பூர்வமாக இன்னொரு உண்மை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பூ உலகின் இயக்கத்தில் நிலவுக்கும் சூரியனுக்கும் பெரும் பங்கு இருக்குதா சொல்கிறாங்க. ஆண் அப்படிங்கிறது சூரியனுக்கும், பெண் என்பது நிலவிற்கும் ஒப்புமைப்படுத்துகிறாங்க. காரணம், நிலவின் ஒளிக்கும் பெண்களின் கர்ப்பப்பைக்கும் சம்பந்தம் உண்டு என்பதை நமது முன்னோர்கள் உணர்ந்திருக்கிறாங்க. ஒரு நிலவு மாதத்தில் 3 நாட்கள் பூமியில் அதனோட வெளிச்சம் படாமல் இருக்கும். இந்த பூமியில் வாழும் உயிர்களுக்கு அதனோட வெளிச்சத்தை 3 நாள் நிலவு தராது. அமாவாசை, பிரதமைக்கு அடுத்த நாள், அடுத்த 15 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது பூரண சந்திரன் ஆயிரும். நிலவுக்கு எப்படி மாதத்தில் 3 நாள் விளக்கோ அதை அடிப்படையாக கொண்டுதான் பெண்களுக்கும் மாத விளக்கு அப்படின்னு அந்த 3 நாள் நமக்கு. இதுக்கு காரணம், அந்த டைமில் அந்த சூடு அதிகமாக இருக்கு இல்லைங்களா உடம்புல. அந்த சூடு அடுத்தவங்க மேலே பட்டால், அதாவது ஒரு சில வேறு குழந்தைங்களையெல்லாம் அந்த டைமில் தூக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தூக்குனா அந்த குழந்தைங்களுக்கு நம்மளோட ஹீட்டோட பாதிப்புனால அதுக்கு ஏதாவது காய்ச்சல் வந்துடலாம், ஏதாவது வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்துருங்கிறதுக்காக அந்த குழந்தைங்களை தூக்கக்கூடாது. இன்னொன்று, வேறவங்களோட குளிர்ச்சி நம்மளை தாக்குச்சு அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த ஹீட்டு குறைஞ்சிது அப்படின்னாலும் அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற கழிவுகள் முழுமையாக வெளியே வராதாம். அது அடுத்தடுத்து வர்ற நம்மளோட மாதவிடாய்க்கும் ஒரு பிரச்சனையாயிரும், குழந்தை பிறப்புக்கும் ஒரு இடையூறாக அமையணும். அப்படிங்கிறதுனால தான் அந்த 3 நாள் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த நிலவு அப்படிங்கிறது அந்த பௌர்ணமி நாள், அந்த ஒரு மேக்சிமம் எல்லா பௌர்ணமி இல்லாட்டி கூட அந்த சித்ரா பௌர்ணமி அந்த டைமில் ஏதாவது சாதம்லாம் செஞ்சு போயிட்டு குளத்தங்கரை, ஆத்தங்கரை அந்த மாதிரியெல்லாம் வச்சு லேடிஸ் அதை சாப்பிட்டுட்டு அந்த நிலவொளியில் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சில சடங்கு முறைகளை அப்போ உருவாக்கி வச்சுருந்தாங்களாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த நிலவின் ஒளி, அந்த பூர்ண சந்திரனின் ஒளி நம் மீது பட்டு அது நமது கர்ப்பப்பையை பலப்படுத்துமாம். அது நல்லா நம்ம கர்ப்பப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணுமா. அதுக்காக தான் அந்த மாதிரி சடங்கு முறைகளை எல்லாம் வச்சுருந்தாங்க. அது அப்போ அந்த முன்னோர்கள் அதை உணர்ந்ததுனால வச்சாங்க. அவங்க முட்டாள்தனமாலாம் எதையும் செய்யலை.
அவங்க ரொம்ப அறிவாளிங்க. ஆனால் நாம் இந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இது பெண்களை எல்லாம் அடிமைப்படுத்தும் வழக்கம் அப்படின்னு அதையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு இன்னைக்கு எல்லா வேலையிலையும் அந்த டைம்ல எல்லாம் செய்கிறோம். அதனால தான் இன்னைக்கு பல பிரச்சனைக்கு நம்ம ஆளாகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி குழந்தை பிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆண்களை விட குழந்தை பிறப்பு பெண்களுக்கே மிகவும் அதிக பொறுப்பு அளித்துள்ளது இயற்கை. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. பெண்மை என்பது அதிக உணர்வு பூர்வமானது. உணர்வு சார்ந்து ஒருத்தர் வாழ்ந்துட முடியும். உணர்வு இல்லாம வெறும் அறிவு சார்ந்த விஷயங்களை கொண்டு வாழ முடியாது. இப்ப நாம நினைக்கிறோம் ஆண்களோட போட்டி போட்டுக்கிட்டு வெற்றி பெறுவதுதான் அப்படிங்கிறது. அது பெண்களுக்கு பெருமை இல்லை. இது இயற்கைக்கு முரணா கூட போய் முடிஞ்சிடலாம். ஏன்னா இப்பவே பார்த்தீங்கன்னா இப்போ அதிகரிச்சுட்டு வர்ற இந்த கருத்தரிப்பு மருத்துவமனைகளை எல்லாம் பார்க்கும்போது நம்ம எங்கேயோ தடமாறி போயிட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு வரதான் செய்யுது இல்லையா? நாம் யாருக்கும் அடிமையும் கிடையாது, நமக்கு நிகரானவங்களும் இல்லை. நாம் சிறப்பானவர்கள். நமது சிறப்பை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்களுக்கும் உணரச் செய்வது நமது பொறுப்பு. வேதாத்திரி மகரிஷி அவங்க கிட்டதான் போய் ஒரு தடவை கேட்டாங்களாம், ஆண் பெண் இருவரில் யார் உயர்ந்தவர்கள்னு சொல்லுங்க சாமிஜி. மகரிஷி பதில் சொன்னாங்களாம், பெண்கள் சிறப்பானவர்கள். அப்ப பெண்கள் உயர்ந்தவங்கன்னு சொல்றீங்களா? இல்லை, இந்த உலகத்துல வாழ்ற பாதி பேர் ஆண்கள் பாதி பேர் பெண்கள் அப்படின்னா பாதி பேர் பெண்களான பட்சத்துல மீதி இருக்கிற பாதி ஆண்கள் அப்படிங்கிறவங்க இந்த பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள். அப்ப இந்த பெண்கள் இல்லாத இந்த சமுதாயம் இல்லை, அதனால அவங்க சிறப்பானவர்கள் அப்படின்னு ஒரு பதில் சொன்னாங்களாம். எவ்வளவு ஒரு அறிவுபூர்வமான விஷயம் பாருங்க. அப்படி நம் மிகவும் உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ கிடையாது, நம்ம ஒரு சிறப்பானவர்கள். அப்படி நம்ம இயற்கை நம்மை படைத்துள்ளது. பெண்மை இல்லாத ஒரு சமுதாயத்தை நினைச்சு பாருங்க. ஒரு பெண் எப்போது பெண்ணாகிறாள் அப்படின்னு இது எங்கேயோ நான் கேள்விப்பட்டது. ஒரு பெண் பெண்ணாக பிறக்கும் பொழுது 25 மதிப்பெண்களை பெறுகிறாளாம். பூப்பை எய்திய பின் 50 மதிப்பெண்களை பெறுகிறாள். மனைவி என்ற ஸ்தானத்திற்கு உயரும் பொழுது 75 மதிப்பெண்களை பெறுகிறாள். தாய்மை என்ற உயர்ந்த நிலையை அடையும் பொழுதே அவள் 100 மதிப்பெண்களை பெற்று ஒரு பெண் முழுமையடைகிறாள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப பெண்கள் எவ்வளவு உயர்வானவர்கள், அவர்களோட மதிப்பு எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்க. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில் ஆண்கள் பெண் தன்மைக்குள்ளும் பெண்கள் ஆண் தன்மைக்குள்ளும் நகர்ந்து கொண்டு இருப்பதாக ஒரு உணர்வு தோன்றுகிறது. ஆண்கள் முழுவதுமாக பெண் தன்மைக்கும் பெண்கள் முழுவதுமாக ஆண் தன்மைக்கும் மாறிவிட்டால் குடும்பம் குழந்தை என்ற அமைப்பே இருக்காது. பெண் உணர்வு பூர்வமாக பெண் தன்மையோடு இருக்கும்போதுதான் ஒரு கருவே உருவாகிறதாம். தாய்மையை உணரும் போதுதான் தாய்ப்பால் சுரக்கிறது. இந்த உணர்வுகளிலிருந்து மாறிவிட்டால் பெண்மையை இழக்க நேரிடும் அல்லவா? பெண்மைக்கு இடையூறு விளைவிக்காத அளவில் நம் பெண்களை அமைத்துக் கொள்வதில் தவறேதும் இல்லை. மாறாக குழந்தையை பெற்று தாய்ப்பால் கொடுக்க கூட முடியாத நிலையில் நம் பணிகளிலோ அலுவலக சுமைகளிலோ நம் கவனத்தை செலுத்தினால் அந்த குழந்தை ஆரோக்கியமானதாக எப்படி அந்த குழந்தையை வளர்க்க முடியும்? ஒரு குழந்தை பொறுப்பும் தாய்மையும் அந்த இடத்தில் கேள்விக்குறியாக நிற்கிறது. அந்த காலத்துல விவசாய பணியில பெண்கள் வேலை செஞ்சாங்க, வேலை செய்யாம இல்லை. அப்ப அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு மரத்துலயோ தொட்டில் கட்டி போட்டு அதை தூங்க வச்சுட்டு விவசாயத்துல களை எடுக்கிறதோ புல்லு பிடுங்குறதோ ஏதோ ஒரு வேலையை செய்வாங்களாம்.
அந்த குழந்தை அழுதா ஓடி வந்து பால் கொடுத்து அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் ஃப்ரீயாக இருக்கிற டைமுக்கு போவாங்களாம். அது வரைக்கும் கூட இருக்கிற பெண்கள் அவங்களோட வேலையும் சேர்த்து ஷேர் பண்ணிடுவாங்களாம். இப்போ நீங்கள் நம்ம போகிற ஆஃபீஸ் வேலை அப்படியா இருக்குது? 3 மாதம் 6 மாதம், ஒரு 2 மாதம் குழந்தை பிறந்து வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அங்கே இருக்கிற அந்த ஒர்க்லோடில் நம்ம மனசு ரிலாக்ஸாக இருக்குமா? அந்த தாய்ப்பால் சுரப்பதற்கு உண்டான உணர்வு நமக்கு வருமா? இதெல்லாமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. அந்த காலத்தில் இராணுவம், விமானம் போன்ற துறைகளில் பெண்களை வச்சுக்க மாட்டாங்களாம். காரணம், அவங்க நைட்டு பகலாக வேலை செய்யணும். நம்ம உடல் வேற மாதிரி, ஆண்கள் உடல் வேற மாதிரி. இந்த மாதிரியான மென்மையான உடல் தன்மையோடு நாம் அந்த மாதிரி ஒரு ஹார்டான வேலையெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உடலாலும் மனதாலும் பாதிக்கப்படுவோம். அது நம்மை மட்டும் அல்லாது அடுத்த தலைமுறையையும் பாதிக்கும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் அந்த காலத்தில் இந்த மாதிரி வேலைகள் நமக்கு வேணாம் அப்படின்னு வச்சுருந்துருப்பாங்க போல இருக்கு. ஆனால் நாம் இன்னைக்கு அதெல்லாம் ஒரு எங்களுக்கு நீங்கள் கொடுக்க எங்களுக்கு அதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, நாங்களும் தான் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம அதுக்காக போராடி நம்மளை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கிறோமா? இயற்கை கொடுத்த கொடையை, பெருமையை உணர்ந்து கொள்ள மறந்து வருகிறோமா? புரியவில்லை. இன்று சில பெண்கள் நம்ம தான் சம்பாதிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், எதுக்காக அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்? எதுக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பு அப்படின்னு ஒரு முற்போக்கான சிந்தனையா என்னன்னு தெரியல. அப்படி ஒரு சில சிந்தனை இருக்குது. லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் வேற பெருகிக்கிட்டே வருது. எதுக்கு நம்ம குழந்தை பெற்றுட்டு கஷ்டப்படணும் அப்படின்னு தோன்றாங்க, அப்படின்னு நினைக்கிற ஒரு சமூகத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். இறைவன் படைப்பதை நிறுத்திவிட்டால் இந்த உலகம் அழிந்துவிடும். அதேபோல் பெண் நான் ஏன் தாயாக வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் எண்ணிவிட்டாலும் இந்த உலகம் அழிந்துவிடும் என்பதில் எல்லளவு சந்தேகமும் தேவையில்லை. ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. இன்று மருத்துவத்துறை, பொறியியல் துறை, சாஃப்ட்வேர் துறை, விஞ்ஞானத்துறை, இப்படி எல்லா துறையிலும் வெற்றி பெற்று விட்டோம் என்பதில் அனைவருக்கும் மகிழ்ச்சியே. ஆனால் பெண்மை என்னும் நமக்கே உண்டான துறையில் தோற்றுவிட்டால் நாம் பெற்ற அனைத்து வெற்றியிலும் என்ன பயன் என்பதை பெண்களாகிய நாம் முதலில் உணர்ந்து கொள்வோம். அடுத்த தலைமுறை பெண்களுக்கு ஒரு வழிகாட்டிகளாக நாம் இருக்க வேண்டுமானால் இந்த சிந்தனைகளை மேலும் மேலும் சிந்திப்போம். கணவன் மனைவி என்ற உறவில் இல்லறத்தில் வாழ்ந்து மனதால் உடலால் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுப்பதிலேயே பெண்மையின் வெற்றி கொடி பறக்க முடியும். ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் பொறுப்பும் கடமையும் நம்முடையது என்பதை உணர்வோம். இல்லறம் நல்லறமாக இருக்க பெண்மை காக்கப்பட வேண்டும். பெண்மையை போற்றுவோம். வாழ்க வளமுடன். ஒரு சின்ன விஷயம், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம். நாங்கள் போடுற இந்த பதிவுகள் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது உங்கள் தனிப்பட்ட விஷயம். நாங்கள் இதை எந்த பிஸ்னஸ் மோட்டிவ்லையும் நாங்கள் பண்ணலை. நல்ல விஷயத்தை 4 பேர் கேட்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் இதை பண்ணுறோம். இந்த கேட்டுட்டு கமெண்ட்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை சொன்னீங்க அப்படின்னா எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி நாங்கள் இதை பண்ணுறோம், உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, இது உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னு
சொன்னீங்க அப்படின்னாலோ, அல்லது இதில் வேற ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னு சொன்னீங்கன்னாவோ நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். நீங்கள் போடுற அந்த கமெண்ட்ஸ் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அதை மட்டும் செய்யுங்க. சரியா? நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.